மதுரையில் விசாரணை கைதி கார்த்திக் உயிரிழந்த சம்பவத்தில் சந்தேகம் உள்ளதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிறையில் அடைக்கப்பட்ட விசாரணை கைதி ஒரே நாளில் உடல்நலக்குறைவால் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தார். வழிப்பறி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் கார்த்திக் என்ற இளைஞர். இந்நிலையில் திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டு நேற்று அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலன் இன்றி அவர் இன்று காலை உயிரிழந்தார். கைது செய்யப்பட்ட ஒரே நாளில் சிறையிலிருந்து உடல்நலக்குறைவால் விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் அவரது உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர்கள் கூறி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிணவரை முன்பாக அவர்கள் மறியலில் ஈடுபட முயன்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் காவல்துறையினரும் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைகிறார். மணிகண்ட பிரபு, என்ன நடந்தது? தற்போது கார்த்திக்னுடைய உறவினர்கள் என்ன சொல்கிறார்கள் அங்கு பிணவரை முன்பாக நின்று கொண்டு? திலகவதி, மதுரையில் சிறைவாசி ஒருவர் சிறையில் அடைக்கப்பட்ட 24 மணி நேரத்தில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் மதுரை மாவட்ட நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் கல்யாண மாரிமுத்து இன்னும் சில மணி நேரங்களில் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக கடந்த 2ஆம் தேதி மதுரை மதிச்சியம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் வழிப்பறி மற்றும் அந்த தேர்தல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல வழக்குகள் இருப்பவர்களை கைது செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் கார்த்திக் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 3ஆம் தேதி அவர் மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு மருத்துவ தகுதி சான்றிதழ் எல்லாம் காண்பிக்கப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று அவருக்கு திடீரென சிறையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார் என்கிற தகவல் அவரது குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் 30 வயதான கார்த்திக் என்பவருக்கு எந்தவித உடல்நல பிரச்சனைகளும் கிடையாது. இருப்பினும் அவர் மர்மமான முறையில் காவலர்கள் தாக்கியதால் தான் உயிரிழந்திருக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டை கூறி அவரது குடும்பத்தினர், பெற்றோர், மனைவி உள்ளிட்டோர் அரசு ராஜாஜி மருத்துவமனையை முற்றுகையிட்டு இருக்கின்றனர். இந்த நிலையில்தான் தற்போது இந்த விவகாரம் குறித்து மாஜிஸ்ட்ரேட் கல்யாண மாரிமுத்து இன்னும் சில மணி நேரங்களில் அவர்களிடம் விசாரணை நடத்த இருக்கிறார். அவரது தந்தை இங்கு இருக்கிறார். என்ன நடந்தது என்பது குறித்து கேட்கலாம். ஐயா, என்ன நடந்துச்சு? உங்க பையனுக்கு என்னாச்சு? என்ன சொன்னாங்க காவல்துறை தரப்புல? சார், காவல்துறை வீட்டில் உட்காந்துக்கிட்டு தான் சார் இருந்தேன். அப்போ இவங்க என் மகன் முடி வெட்ட போகிறோம்னு சொல்லி, அப்பா 200 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வெளியே வந்தவன் தான் சார். அப்போ இங்கேருந்து ஒரு 5 பேர் வந்திருக்காங்க சார், போலீஸு. இங்கே வாடான்னு சொல்லி அடித்து அங்கேயே அடி சார். அடித்து ஸ்டேஷனுக்கு இங்கே கொண்டாந்துருந்தாங்க சார். நாங்கள் அங்கே அண்ணாநகர் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் சார். அங்கே போனோடனே நீங்கள் கேக்க நேரில் போய் பாருங்கள் சார் அப்படின்ட்டாங்க. கேக்க நேரில் பார்த்ததுக்கு இங்கே வரலங்க, மைச்சியம் தாங்க கொண்டு போயிருப்பாங்க. மைச்சியத்துலேருந்து இங்கே ரிமாண்ட் பண்ணி நேராக ஜட்ஜ்மெண்ட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. கோர்ட்டில் போய் மையம் கையெழுத்து போட்டிருக்கான். இங்கேயே அடி சார், செம்ம அடி சார். இன்ஸ்பெக்டரு இந்த கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல சார், அவங்கள செம்ம அடி, செருப்புக்கிட்டே நெஞ்சில் மீச்சிருக்காங்க சார். என் மையம் நல்லா தானே சார் இருந்தான், எந்த குட்டுன்னு போவேன், ஆள் கையை அப்படி மடக்க முடியாது சார். அப்படி இருந்தவன் சார். அப்படி எப்படி சார் அவன் சாவேன்? ரத்தம் மூக்கில் ஒழுகுது, வாயில் வருது. டாக்டர்கிட்ட கேட்குறதுக்கு பாதிப்பாயிருச்சு, முரல் ஈரல் உடஞ்சிருச்சு அப்படின்னு. அப்புறம் எப்படி சார் இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ இன்றைக்கின்னு எப்படி சார் உடஞ்சிச்சு? நீங்கள் கூட்டிகிட்டு வந்து தானே சார் உடஞ்சிச்சு அப்படின்னு நாங்கள் ரொம்ப நொந்து போய் இதை நீங்கள் தான் எங்களுக்கு கேட்டு கொடுக்கணும். என் பிள்ளைகள் 2 பிள்ளைகள், அவன் பிள்ளைகள் ஒன்றுக்கு 3 வயசு, ஒன்றுக்கு 1.5 வயசோடு இல்லை நடக்குது. நாங்கள் கடலுக்கு தான் நாங்கள் போகணும். நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. இல்லைன்னா நாங்கள் ரொம்ப நடவடிக்கை எடுக்கப்படணும். நீங்கள் திலகவதி, நீங்களே கேட்டிருக்கலாம். அதாவது உயிரிழந்த கார்த்திக்கு கமலப்பிரியா என்கிற மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அவர் சிறையில் அடைக்கப்பட்டு அந்த ஒரே நாளில் மரணமடைந்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது பல மர்மங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. காவல்துறையினர் தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்திருக்கிறார் என்கிற கடுமையான குற்றச்சாட்டை அவரது பெற்றோர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்து மாஜிஸ்ட்ரேட் விசாரணைக்காக பிணவரையில் அவரது குடும்பத்தினரும் பெற்றோரும் மனைவியும் காத்திருக்கின்றனர். திலகவதி, 30 வயதே ஆன எந்த உடல் உபாதைகளும் முன்பு இல்லாத ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். அதுவும் காவல்துறையினர் கைது செய்து வைத்த ஒரே நாளில் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய தந்தை கதறுவதையும் பார்க்க முடிகிறது. விசாரணை கைதிகள் உயிரிழப்பு அப்படின்றதுல கசப்பான வரலாறுகள் உண்டு, நமக்கு தெரியும் மணிகண்ட பிரபு. அந்த வகையில காவல்துறை தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப வரைக்கும்?
காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய விளக்கம் என்பது நாங்கள் முறையாக மருத்துவ பரிசோதனை செய்து அவரை மதுரை மத்திய சிறைச்சாலைக்கு அனுப்பி வைத்தோம். அங்கு அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறுகிறார்கள். குறிப்பாக வலிப்பு ஏற்பட்டதாகவும் வயிற்று வலி ஏற்பட்டதாகவும் குறிப்பிட்டார்கள். உடனடியாக அவரை தாமதிக்காமல் அரசு மருத்துவமனையில் சேர்த்ததாகவும் அரசு மருத்துவமனையில் தான் அவர் உயிரிழந்தார் என்கிற தகவலையும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் இந்த விவகாரத்தில் பிணக்கூராய்வு என்பது நடைபெற்றால்தான் முழுமையான விவரங்கள் என்பது வெளிவரும். திலகவதி, ஒரே நாளில் எப்படி விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.